ஐயோ, பொய் பொய்யா பேசுறாங்கப்பா. இளைஞர் ஒருவரை போக்குவரத்து காவலர்கள் தாக்குவதா காணொலி காட்சி ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்தது. அதாவது அந்த இளைஞர் தலைக்கவசம் அணியாமல் வந்ததால அபராதம் வசூலிக்க போக அந்த இளைஞருக்கும் போக்குவரத்து காவலர்களுக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த நபரை ஒரு கம்பத்துல நிக்க வச்சு காவலர்கள் தாக்குவது போல அந்த காணொலியில இருக்கு. இதை குறிப்பிட்டு தமிழகத்துல டிராபிக் போலீஸ் எல்லை மீறுவதாக சமூக வலைதளத்துல விமர்சிச்சுட்டு வந்தாங்க நெட்டிசன்கள். இந்த செய்தி குறித்து ஆய்வு செய்தப்போ இது பழைய காணொலி தெரிய வந்திருக்கு. அதாவது 2018ஆம் ஆண்டே இந்த சம்பவம் நடந்திருக்கு. சென்னையின் டி நகர் பகுதியில் ஒரு இளைஞர் ஹெல்மெட் போடாம தன்னுடைய தாய் மற்றும் சகோதரியோட இருசக்கர வாகனத்துல வந்திருக்காரு. அப்போ போக்குவரத்து காவலர்கள் அவரை நிறுத்தி அபராதம் வசூலிக்க முற்பட்ட போது அந்த இளைஞர் டிராபிக் போலீஸ் கூட வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துல ஒரு டிராபிக் போலீஸோட சட்டையை பிடிச்சு வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட கையை எடுக்க முயற்சித்ததாக, அப்போ அவரை ஒரு போக்குவரத்து காவலர் பின்னாடியிலிருந்து பிடிச்சுக்கிற மாதிரியும் அவருடைய கையை இன்னொரு போக்குவரத்து காவலரோட சட்டையிலிருந்து எடுக்க முயற்சிப்பதாகவும் அந்த சம்பவத்துல ஈடுபட்ட போக்குவரத்து காவலர்கள் விளக்கம் அளிச்சாங்க. ஆனா தன்னுடைய தாயார் மீது போக்குவரத்து காவலர்கள் தாக்குதல் நடத்தியதாலதான் அவங்க கிட்ட வாக்குவாதம் செய்ததா அந்த இளைஞர் குற்றம் சாட்டியிருந்தாரு. உடனே அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் மூலமாக போக்குவரத்து காவலர்கள் இந்த செய்தி வைரலானதும் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் மூலமாக போக்குவரத்து காவலர்கள் ஒரு தற்காப்பு நடவடிக்கையாகத்தான் செயல்பட்டதாகவும் அந்த இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்படலைன்னு தெரிய வந்தது. இந்த செய்தி, இந்த காணொலி காட்சி சிசிடிவி மூலமா எடுக்கப்பட்டது. இப்படி சிசிடிவி கேமராக்கள் மூலமா ஆய்வு செய்த காணொலியோட செய்தி ஒண்ணு 2018ஆம் ஆண்டே பிரபல செய்தி ஊடகத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஆனா 2018 நடந்த ஒரு சம்பவத்தை அப்போ எடுக்கப்பட்ட பழைய காணொலிய இப்ப நடந்தது போல சித்தரிச்சு செய்திகள் பரப்பப்படுது. இது பொய்யான செய்திய பரப்பிட்டு வருவதாக அந்த செய்தி ஊடகத்தின் காணொலிய சாட்சியாக காட்டி இது 2018 நடந்த சம்பவம் அப்படின்னு அரசு விளக்கம் அளிச்சிருக்கு.